ஹலோ ஆல். நான் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் கேப்சிகம் கிரேவி பண்ண போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு முதல்ல பேன் நல்லா சூடானதும் அதில் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம், கியூமின் சீட்ஸ் சேர்க்குறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்க்குறேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 3 குடமிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஆனியன் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை இந்த டிஷ்ஷுக்கு. அதுக்கப்புறம் நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். சின்னதாக கட் பண்ணி போடுறேன். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தக்காளி ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் மஞ்சள் தூள் சேர்க்கணும். அப்புறம் சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கோரியாண்டர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுட்டு பண்ணணும். இப்போ மசாலாலாம் தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் சேர்த்துடலாம். நான் 3 கேப்சிகம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது கேப்சிகம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மசாலாவோடு சேர்ந்து ஒரு நிமிஷம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு ஒரு 5 to 6 மினிட்ஸ் குக் பண்ணணும். அந்த கேப்சிகம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆகிருக்கு. நான் லிட் எடுத்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அதை மூடி வைக்க போகிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணணும். அது குக் ஆகிட்டு இருக்கும்போதே மிக்சியில் கொஞ்சம் கேஷ்யூ அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சாலும் ப்ராப்ளம் இல்லை. சீக்கிரம் நல்லா அரைப்பட்டுரும். அதனால் நான் தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துட்டேன். அதை எடுத்து தனியாக நம்ம வச்சிடணும். அதுக்கப்புறம் இது கேப்சிகம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதில் நான் பன்னீர் சேர்க்குறேன். பன்னீர் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தால் போதும். அது நல்லா குக் ஆகிடும். சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் குக் பண்ணால் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பன்னீர் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் அதில் கேஷ்யூ ஃபெனல் மிக்ஸை போட்டுடலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கேஷ்யூ போட்டதுனால நல்லா கெட்டியாகும் கிரேவி. அதனால் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம கிளறி விட்டால் போதும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுறலாம். இப்போது ரொம்பவே ஈஸியான பன்னீர் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.